பேர் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. அந்த இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவங்கள நம்ம வந்து எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. புவரா இருக்கிறவங்க மட்டும் தான் நம்ம வந்து எதுவுமே டேக் கேர் எடுக்க வேண்டியது இருக்கு. தொடர்ந்து பேசலாம். மீண்டும் நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. கேரளா இருந்து பாரதி பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க பாரதி? கேரளா இருந்து பேசுறேன். கேளுங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க. அந்த மனதை ஒருமைப்படுத்துறது ஒரு முறை கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. மனதை ஒருமைப்படுத்துறது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுவீங்களாங்க சார்? ஓகே, மனதை ஒரு முறை வந்து சொல்றாங்க. மனதை ஒருமுகப்படுத்துறது. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் அங்க தியான பயிற்சி மையங்கள் எங்க தெரியுமா? அவங்க நிகழ்ச்சி வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ தியான பயிற்சி மையங்கள் இருக்கு. அங்க போய் நீங்க முறைப்படி நீங்க வந்து தியானம் கத்துக்கலாம், இல்ல யோகா பயிற்சியில கத்துக்கலாம். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ளாகவே ஏதாச்சும் ஒரு அமைதியான ஒரு இடம் இருக்கும். அந்த அமைதியான இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து கண்களை மூடிட்டு கைகளை சேர்த்து வச்சுட்டு அமைதியா உட்காந்துட்டு முதல்ல வந்து ஒரு 2-3 பிரீத்திங்ஸ், லாங் பிரீத்திங், ஸ்மூத்தா இருக்கணும். லாங் பிரீத்திங் எடுத்துக்கிட்டு அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து உங்களுடைய உடலுடைய துடிப்புகள், ஹார்ட் பீட்டு, அப்புறம் வந்து மூச்சு இழுத்து விடக்கூடிய வேகம், அப்படியே அதை கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா உள்ளுணர்வுகள், நிறைய உணர்வுகள்லாம் இருக்குது. அந்த உணர்வுகளை வந்து மைண்ட் வந்து அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கும். அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மனசுக்கு அமைதி வந்துடும். இதை வந்து 5ல இருந்து ஒரு 10 நிமிடங்கள் நீங்க செஞ்சுட்டு வந்தாலே போதும், மனசு வந்து ஆட்டோமேட்டிக்கா அமைதியான ஒரு நிலைக்கு வந்துட முடியும். எதையுமே நினைக்காம ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஃப்ரீயா, ஆமா, ரிலாக்ஸ் வந்து மனதுக்கு வந்து கொடுக்கணும். எப்படி நம்ம வேலை செஞ்ச உடனே உடம்புக்கு போன உடனே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஃபீல் பண்ணுவோம், கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம், அடுத்த வேலையை வந்து கொஞ்சம் ஈடுபாட்டுடன் செய்ய முடியும். அதே மாதிரி மனதிலையும் வந்து எப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கும், அது நினைக்காம வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இருக்கணும். மனசு நம்ம மனசு தானுங்களே, நம்மளுடைய மனசு நம்மளுடைய கண்ட்ரோல் மீறி போகக்கூடாது. அதுக்கு தான் அப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராமகாதையில கூட சொல்லுவாங்க, 7 லோகத்தையும் ஆண்ட எனக்கு, ராமருடைய தந்தை சொல்வாரு, ஆண்ட எனக்கு என் மனதை ஆளும் கலை கட்டலேன்னு சொல்லிட்டு வருந்துவாரு. அப்போ மனது என்னுடையது, என்னுடைய மனதை நான் எந்த வழியில் அதை பாதுகாத்து ஒருமுகப்படுத்துகிறேன். இப்போ குதிரை இருக்கும், குதிரைக்கு வந்து கடிவாளம் போட்டிருப்பாங்க. அப்போ அது போடல என்ன பண்ணா எங்கெல்லாம் பாக்குதோ அந்த பக்கம் ஓடிட்டே இருக்கும். அப்போ வண்டியை எடுத்துட்டு போகும்போது ரோட்டிலே தான் போகணும், இதுதான் என்னுடைய பாதையில் தான் போகணும் போது அப்ப மனதை வந்து அதான் அந்த கடிவாளம் போடுகின்ற மாதிரி மனதை ஓர்முக சிந்தனைக்கு கொண்டு வருகின்ற பொழுது இப்ப என்னுடைய தேவைகள் என்னவோ அந்த தேவைகள்ல மனசு ஈடுபட ஆரம்பிக்கிறது. அதுல வந்து சிறப்பா செஞ்சு எல்லாருமே முன்னுக்கு வர முடிகிறது. சரி, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பேசிட்டு இருந்தோம், அதாவது கற்றலின் குறைபாடு உள்ள குழந்தைகள் அப்படின்னு சொல்லி வரும்போது நிறைய குழந்தைகள் வந்து இப்ப குழந்தைகள் நீங்க ஒரு அவங்க சொல்ற பேச்சு, பேரண்ட்ஸ் சொல்ற பேச்சு வந்து கேட்காம இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு வந்து சொன்னீங்க. கொஞ்சம் வந்து அந்த டைம்ல கொஞ்சம் மார்க் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது வந்து கொஞ்சம் இப்ப தேர்வு நேரம் வந்து நெருங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வந்து நல்லா படிக்கணும்? இப்படி படிக்கணும் போது முக்கியமா வந்து படிப்பு வந்து இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்ப காலை நேரங்கள்ல வந்து தூங்க விடக்கூடாது பசங்க. எப்பயுமே காலை நேரங்கள் வந்து சிறப்பான நேரம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 o'clock மேல வந்து அவங்கள வந்து எழுப்பி விடலாம். எழுப்பி விட்டு இந்த மாதிரி இப்போ வீட்டுல வந்து பூஜை இருக்குது அப்படின்னா சாமி கும்பிடணும், சாமி கும்பிட வைக்கலாம். இல்ல தியான பயிற்சி தியான பயிற்சி வைக்கலாம். இல்ல யோகாசனங்கள் கற்றுக் கொடுத்தா இந்த யோகாசன பயிற்சிகளை வந்து செய்ய வைக்கலாம். முதல்ல ஒரு 20-25 நிமிடங்கள் செய்ய வச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய செல் அந்த கிளான்ஸ்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆயிடும். மூளை செல்கள்லாம் விழிப்புணர்ச்சி வந்துடும். விழிப்புணர்ச்சி வந்துட்ட பிறகு அது சும்மா இருக்காது, அது போய் என்ன பண்ணும் படிக்க அவங்களுடைய ஒர்க் என்னன்னா படிக்கிறதுக்கு அவங்க ஒர்க் ஆட்டோமேட்டிக்கா அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி எப்படி நம்ம குளிக்க சொல்லி கொடுக்குறோம், பல்லு விளக்க சொல்லி கொடுக்குறோம், அத மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களை நம்மளுடைய பசங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா அந்த நல்ல பழக்க வழக்கங்களே அது ஒரு ஹேபிட் ஆயிடும். அப்ப அதே மாதிரி யோகம் பயிற்சி அதுக்கப்புறம் படிப்பு இது அப்படியே செஞ்சுட்டே வந்தோம்னா அது ஒரு நல்ல ஹேபிட் ஆகும். டெய்லி படிச்சுட்டே வரும்போது கண்டிப்பா வந்து எல்லா பசங்களுமே முன்னுக்கு வந்துட முடியும். என்ன கிளான்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் கூட அதை வந்து ஏதோ மெடிசன் கொடுத்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாது. ஆனா இந்த மாதிரி சின்ன ஒரு பயிற்சிகளை யோகாசன பயிற்சிகள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய உணர்வுகள் தூண்டப்பட்டு அந்த பிட்யூட்டரி பீனியல் இந்த கிளாண்டோட ஆக்டிவிட்டி தூண்டப்பட்டு மூளைச்செல்களுடைய அவேர்னஸ் கிரியேட் ஆகும். அந்த மூளைச்செல்கள் விழிப்புணர்ச்சியா இருந்த போது எல்லா விஷயங்களும் ஞாபகப்படுத்தி அதை வந்து வெளிக்கொணரக்கூடிய ஆற்றலும் அவங்களுக்கு இயல்பாகவே கிடைச்சிடும். ஓகே, நம்ம 2-3 நேருக்கு முன்னாடி நம்ம பேச ஆரம்பிச்சோம், அதாவது மனதினுடைய இயங்கும் நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மொத்தம் 10 நிலைகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஒவ்வொரு நிலைகளும் வந்து ஒவ்வொரு மாதிரி, அதற்கு ஏற்றால் போல் வந்து நம்ம வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்றீங்க.
இப்போ உணர்ச்சிக்கு பிறகு அதை உணர்ச்சி போக்க வேண்டும் என்ற ஒரு தேவை எழுகிறது. இப்போ பசி தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ பசி எப்படி போக்கலாம்? ஏதாச்சும் சாப்பிடணும். அந்த சாப்பிட்றதுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நோக்கி செயல்படும். அந்த தேவைக்கான செயல்களை வந்து மனசு செய்ய ஆரம்பிக்கிறது. உணர்ச்சி, தேவை, அதுக்கப்புறம் முயற்சி செய்கிறது. அந்த தேவை எங்க இருக்கிறது, சாப்பாடு எங்க இருக்குது, எதை சாப்பிட்டு நம்ம பசியை போக்க முடியும். தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நேயர்களே, சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மனமே மனமே நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்கள் ராஜ் டிவி. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:01 திரை துளிகள். வீட்டுக்கு வீடு வாசப்படி பாரு, இங்கு ஆளுக்கு ஆளு ஆசைகளும் 100. காசில்லாமல் வாழ்க்கையும் ஏது, அந்த காசு மட்டுமே வாழ்க்கையாகாது. பணம் காச சேர்க்க மனுஷன் அடடா படாத பாட்டு படுறான். சேர்த்து அனுபவிச்சும் அமைதி இல்லாம அலையிறான். இதன் காரணம் என்னன்னு கூறு, இத தெரிஞ்சவன் உண்மை புரிஞ்சவன் அவன் இல்லற ஞானி பாரு. வீட்டுக்கு வீடு, வீட்டுக்கு வீடு புதிய மெகா தொடர் விரைவில் உங்கள் ராஜ் டிவியில். யானை கட்டி தீனி போடுற வீடுறாது. பட்டி ஊருல சிங்கம் போல தேருல எங்களுக்குள்ள சாமி பாருடா. இவர மனசு ரொம்ப வெள்ளடா, 5 வயசு பிள்ளடா, அன்புக்குங்க கொஞ்சம் இல்லடா. முத்தமறு படிக்கல நடக்கும் வரையில முத்தாதுக்கு வேலை இல்லடா. உங்கள் ராஜ் டிஜிட்டல் பிளஸில் மூவி நேரம். கவிதைகள் விரையும் விழியிலே. உமா லட்சுமி மாதிரி இருக்கா, பாவாடை தாவணி கட்டிக்கிட்டா மகாலட்சுமி மாதிரி இருப்பா, நீ தானே சொன்ன. அத்தை பொண்ணுல இருக்கும். ஆண் ஒரு பொண்ணை இதயத்துல சுமந்தா பொண்ணு அவன் உயிரை தன் வயிற்றுல சுமப்பா. இன்று இரவு 8:30 உயிரே உனக்காக உங்கள் ராஜ் டிவியில். முழுக்க இளைய தலைமுறையினரே பங்கேற்று பாடும் மிகவும் புதுமையான பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி. நோக்கியா வழங்கும் யூத் சிங்கர். உங்கள் இசை பயணத்திற்கான இனிய தொடக்கம். காண தயாராகுங்கள் விரைவில் உங்கள் ராஜ் டிவியில். ஏர்போர்ட்ல நடந்த விபரீத் இதுக்கெல்லாம் உடனடியா இருந்தது உங்க ஐஜி விஸ்வநாதன் தான். இந்த விஷயத்தை வெளியில யாருக்கும் சொல்லாதீங்க. என்னையா இவ்வளவு அசால்ட்டா பேசுற? நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்க தெரியுமா உனக்கு? நான் வச்ச ஃபார்முலா அவர் தப்பிக்கவே முடியாது. மதர் இந்தியான்னு சொல்லி பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கிற மண்ணடா இது. மனசுல ஏற்பட்ட வலி, அதனால உண்டான காயம் தெரிஞ்சிருக்க. உங்கள் ராஜ் டிவியில் நாளை மாலை 4 மணிக்கு அசோகா. உங்கள் ராஜ் டிவியில்
முழுக்க முழுக்க இளைய தலைமுறையினரே பங்கேற்கும் தமிழகத்தின் மிக பிரம்மாண்டமான நடன நிகழ்ச்சி ஏர்டெல் டாப் ஜோடி. இது இளைய தலைமுறையினருக்கான நவீன நடன களம். காண தயாராகுங்கள் விரைவில். வழங்குபவர்கள் ஏர்டெல். பிரைஸ் பார்ட்னர் மாருதி ரிட்ஸ் மற்றும் பிலிப். உங்கள் ராஜ் டிவியில் சினிமேட்டிக் வழங்கும் சூப்பர் ஸ்டார் திரை திருவிழா இன்று இரவு 7 மணிக்கு. டேய், இவ ஆத்தாளுக்கு தாவணி போட்டா கூட நல்லதாண்டா இருக்கும். இது எப்படி இருக்கு? உங்கள் ராஜ் டிவியில் இன்று இரவு 7 மணிக்கு 16 வயது நிலை வின் வழங்கும் சூப்பர் ஸ்டார் திரை திருவிழா. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் குமரி முதல் சென்னை வரை ஊர் ஊராய் திரட்டிய செய்திகள். உண்மையாய், உறுதியாய், புதுமையாய் உங்கள் பார்வைக்கு மாவட்ட செய்திகள். உங்கள் உணர்வின் கண்ணாடி. பார்க்க தவறாதீர்கள். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் மாவட்ட செய்திகள் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 மணிக்கு. உங்கள் ராஜ் டிவியில் சின்ன சின்ன இதயம் முழுக்க பெரிய பெரிய கனவு முளைக்க மனசு பறக்குதே, கை கட்டி மனசு பறக்குதே. அந்த நாளை தேடி இந்து ராகம் பாடி மனசு பறக்குதே, மனசு பறக்குதே, மனசு பறக்குதே. திங்கள் முதல் வெள்ளி வரை நண்பகல் 12 மணிக்கு ரெக்கை கட்டிய மனசு காண தவறாதீர்கள். மனமே மனமே நிகழ்ச்சி தொடர்கிறது. இடைவெளிக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க அந்த மனதினுடைய இயங்கும் நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி, தேவை, முயற்சி அப்படின்னு சொல்லிருக்கீங்க. உணர்ச்சி தேவைக்கு அப்புறம் முயற்சி செய்யும். அந்த முயற்சி அதுக்கப்புறம் வந்து செயலுக்கு போகும். செயலுக்கு அப்புறம் வந்து விளைவு. எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கான ஒரு விளைவு கொடுக்கும். விளைவு அது ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த செயல்னால எனக்கு இந்த அனுபவம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அதே அந்த அனுபவமானது அந்த செயல் முடிந்த பிறகு அதுவே நமக்கு ஒரு அந்த அனுபவமாக அது ஆயிடும். எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஆமா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் அப்புறம் வந்து ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து போகும். என்ன நம்ம அனுபவிச்சதுனால எனக்கு என்ன கிடைச்சது, இன்பமா இருந்ததா, துன்பமாக இருந்தா, அமைதியா இருந்தா, இல்ல ஏதாச்சும் பாதிப்புகள் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன். ஆராய்ச்சிக்கு பிறகு அது ஒரு தெளிவுக்கு வந்துடும். மனசு வந்து தெளிவு பண்ண, இதை செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது செஞ்சா இந்த விளைவு நமக்கு கிடைக்கும், இது துன்பம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவுக்கு வந்துடும். தெளிவு வந்து ஒரு முடிவு கொடுக்கும். இப்ப முடிவு பண்ணிட்ட பிறகு இது செஞ்சா இந்த ஒர்க்கை இப்படி செஞ்சா இதுக்கான எனக்கு துன்பம் கிடைக்கும், இன்பம் கிடைக்கும் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அந்த முடிவுகளை தான் நம்ம மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக சொல்லிட்டு வரோம். இப்ப மனசு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 10 நிலைகள் இயங்கும். உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இந்த 10 டெஃபினேஷனுக்குள்ள இந்த மனசு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா செஞ்சுட்டே இருக்கும். சரிங்க சார். இப்ப இந்த மனசு அப்படின்னு சொல்லும் போது வந்து நிறைய பேர் வந்துட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து எப்படி அவங்க வச்சுக்கணும். உதாரணமாக வந்துட்டு இப்ப கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மனதை வந்து எப்படி வச்சுக்கணும், இல்ல வயதானவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மனதை வந்து அவங்க எப்படி வந்து வைத்துக் கொள்ளணும். இப்போ மனசு வந்து எப்பவுமே வந்து அமைதியா வைத்துக்கொள்ள பழகணும். அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த சுச்சுவேஷன்ல வேலை செய்யற இடமானாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மனதை வந்து அமைதியா வச்சுக்க பழகணும். இப்போ கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கிட்டா அவங்க வந்து ரொம்பவே டேக் கேர் எடுக்கணும். அவங்களுடைய முக்கியமான ஒரு கடமை என்னன்னா குழந்தை நல்லபடியாக அதை வந்து பெற்றெடுத்து சமுதாயத்துக்கு தனக்கும் சமுதாயத்துக்கும் பயனுள்ள வகையில அதை வளர்க்கணும்.
அப்போ அப்படி இருக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து அதிகப்படியான பதிவுகள் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதே வந்து போய் சேருது. அந்த தாய் எந்தெந்த மாதிரியான உணர்வுகளை எல்லாம் அனுபவிக்கிறார்களோ அத்தனை உணர்வுகளையும் குழந்தை வந்து ஏற்றுக்கொள்கிறது. அப்போ இதை நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு அமைதியா இருந்தாலும் அமைதியை ஏற்படுத்துது. நம்ம வந்து உணர்ச்சி வயப்பட்டோம்னா அந்த உணர்ச்சி வயப்பட்டதும் பதிவாகிறது. இப்போ கோபப்பட்டோம்னா கோபப்பட்ட உணர்வுகளும் பதிவாகிறது. இப்போ அழுதுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த உணர்வுகளும் பதிவாகிறது. இப்போ நம்ம சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைக்கும் அந்த உணர்வுகளும் பதிவாகிறது. அந்த மாதிரி அதிகப்படியான உணர்வுகள் வந்து இந்த பிரெக்னண்டா இருக்கும்போது குழந்தைக்கு போய் சேர்க்கின்ற பொழுது அந்த குழந்தையோட இன்டலெக்சுவல் பவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப தாய் மூலமா நிறைய பவர்ஸ் வந்து குழந்தைக்கு போய் சேருது. தாய் இப்போ பிரெக்னண்டா இருக்கும்போது அவங்க என்ன பண்ணணும், குழந்தைய டேக் கேர் எடுக்கணும். குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்குது, அந்த குழந்தைக்கு நல்ல உணர்வுகளே போய் சேரணும் அப்படின்னும் போது அவங்க சந்தோஷமான ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கணும், அமைதியா இருக்கணும், உணர்ச்சி வயப்படாம இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அவங்க கிரியேட் பண்ணி வாழணும். சொல்லும்போது வந்து நிறைய நல்ல விஷயங்களை அவங்க நினைக்கணும், நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களே மனசை ஈடுபடுத்தணும். அந்த மாதிரி அவங்க குடும்பத்துல இருக்கிறோம், கணவன், அப்புறம் மாமியார், அப்புறம் வந்து அண்ணன், தம்பி, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இவங்களும் வந்து அவங்கள வந்து இவங்க வந்து பிரெக்னண்டா இருக்காங்க, அவங்க குழந்தை இருக்குது, குழந்தைய வந்து நம்மளுடைய சந்ததி, அந்த சந்ததி நல்லபடி இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கும் வரணும். அவங்களோட ஒரு இணக்கமான ஒரு உறவு முறையை ஏற்படுத்தி வச்சுக்கணும். குழந்தை வந்து எந்த விதமான பாதிப்பு நல்லபடியாக ஒரு இன்டெலிஜென்டான அறிவான குழந்தைய அவங்க பெற்றெடுப்பாங்க. சரி, அதே மாதிரி வயதானவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய அனுபவம் வந்து கிடைக்கும். அனுபவம் கிடைச்சு அவங்களுக்கு ஒரு காலகட்டம் வரும்போது அவங்க அத்தனை விஷயங்கள் வந்து ஒரு 60 ஆண்டுகள் அவங்க இருக்காங்க அப்படின்னா நிறைய அனுபவம் வந்து கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த வயதான நிலைமையில அவங்களுடைய மனசு வந்து எப்படி இருக்கும்? இப்ப வயதான நிலையில பாத்தீங்கன்னா நிறைய அனுபவம், நிறைய நாலேஜ் எல்லாமே இருக்குது. அந்த நாலேஜை வந்து மத்தவங்களுக்கு எடுத்து போய் கொடுக்கணும். அவங்க வந்து ஒரு கைடன்ஸா மாறணும். ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு தான், ஒரு 60-65 வயதுக்கு மேல ஆயிட்டாங்கன்னா இஸ் a guide to others. அவங்க கைட் பண்ணக்கூடிய, அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு நுட்பமும் இருக்குது, அந்த அளவுக்கு அனுபவமும் இருக்குது. அதை வந்து மற்றவங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். யோசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய நல்ல நல்ல உணர்வுகள், நல்ல குவாலிஃபிகேஷன், அவங்களோட டேலண்ட் எல்லாமே மற்றவங்களுடைய வளர்ப்பு, அவங்க முதல்ல அவங்க குடும்பத்துல அவங்க பசங்க, அவங்களுடைய பேர பசங்க, அவங்களுடைய சொந்த பந்தம் அந்த வந்து வளப்படுத்துறதுக்கு அவங்க கைட் பண்ண வராங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க எந்த துறையில இருக்காங்க அந்த துறை சார்ந்த நபர்கள் அவங்க வந்து கைடன்ஸ் கேட்க வருவாங்க. அப்ப கைடன்ஸ் கேட்க வரும்போது இவங்களே வந்து ஒரு வழிகாட்டியா இருந்து எல்லாருக்கும் வந்து உதவி செய்வாங்க. அவங்களும் சிறப்பான ஒரு வாழ்க்கை அடைவாங்க, அவங்க மூலியமா மற்றவங்களும் சிறப்பான ஒரு வாழ்க்கை அடைவாங்க. சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம். மீண்டும் நேரில் வந்திருக்காங்க இணைப்பில். வணக்கம் மனமே. வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேரு மூர்த்தி சார், நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். கேளுங்க மூர்த்தி சார், உங்க கேள்வி கேளுங்க. நித்யானந்தன் சார் இருக்காரு. மூர்த்தி சார், அதற்கு முன்னாடி வந்து உங்க தொலைக்காட்சியுடைய வால்யூம் வந்து குறைச்சிடணும். குறைச்சிட்டேன் சார், குறைச்சிட்டேன். கேளுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க சார். எனக்கு வந்து நாகப்பட்டினம் நாகை டிஸ்ட்ரிக்ட் வேதாரண்ய தாலுக்கா திருத்துறைப்பூண்டி அடுத்த தலைஞர் என்ற ஓரடிமலம் கிராமம் சார். எனக்கு சொல்லுங்க. பெரியார் பல்ல வச்சுட்டு இருக்கேன் சார். எனக்கு நான் சில சொல்லுங்க சார். சமூக சிந்தனைக்குள்ள கட்டுரைகள் எல்லாம் எழுதிட்டு இருக்கேன் சார், எழுதி வச்சிருக்கேன் சார். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப உடனே எழுதி நான் பிரசுரம் பண்ணி அடுத்த நிமிஷம் என்ன கேட்டா அது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஞாபக சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு சார். அதே மாதிரி சில பொருட்களை வைக்கும் போது திருப்பி அந்த இடத்துல நான் போய் எடுக்கும் போது எனக்கு அந்த ஞாபகம் சுத்தமா மறந்து போகுது சார். எனக்கு வயசு 52 சார். இப்ப கொஞ்ச நாள் நான் சவுதி அரேபியாவில இருந்துட்டு இப்பதான் சார் நான் வந்திருக்கேன். மனசை எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு நிலைகளை வந்து மாறிக்கிட்டே தான் இருக்குது பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன்ஸ். ஒரு நேரம் அமைதியா இருக்கும், ஒரு நேரம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கும். அப்படி மாறிக்கின்ற போது நீங்க வந்து ஒன்றும் இல்லை, ஒரு செல்போன் நீங்க யூஸ் பண்றீங்க, அமைதியான மனநிலை சூழல் இருக்கும்போது ஒரு டேபிள் மேல செல்போனை வச்சுட்டுவீங்க. நீங்க வெளியே போகும்போது உங்க மனசோடைய வேவரிங்ஸ் வந்து அதிகமாகும் போது அந்த மனநிலை அமைதியான மனநிலை சூழல் வேற, இந்த மாதிரி அலைபாயக்கூடிய வேவரிங்கா இருக்கக்கூடிய மனநிலை சூழல் வேற. அந்த சூழலுக்கு வரும்போது அமைதியான நேரத்துல ஏற்படுத்திய எண்ணங்கள் வந்து அப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகாம இருக்குது. இதுதான் காரணமா அமையுது. நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா,
எப்பவுமே மனசு வேவரிங் ஆகுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க. மனசோட துடிப்பு உங்களுக்கு தெரியும், இதய துடிப்பு வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா துடிக்க தெரியும். அப்படின்னும் போது ஏன் இவ்வளவு வந்து வேவரிங்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்க வந்து மனசை கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அமைதிக்கு வந்துடுவீங்க. நீங்க பப்ளிஷ் பண்ணது திருப்பி ஞாபகத்துக்கு வரலன்னு சொல்றீங்க, ஏற்கனவே பதிந்தது தான். ஒன்ஸ் பதிஞ்சுன்னா அது பதிவுகள் தான், அது எங்கேயுமே போகாது. அப்ப பதிவுகள் வந்து மறக்குதுன்னா மறக்கல, நீங்க பதிவுகள் இருந்து முரண்பட்டு இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். உங்களுடைய மனசு கொஞ்சம் வேவரிங்கா இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வேவரிங்ல இருந்து கொஞ்சம் மனசை வந்து அமைதிப்படுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செஞ்சீங்களோ திருப்பி வந்து மனசுல தோன்றும். அந்த பதிவுகளை வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. என்னென்னலாம் மறந்துட்டுன்னு சொல்லிட்டு சொல்றீங்களா ஆட்டோமேட்டிக்கா திருப்பி எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகே, உங்களுடைய ஞாபக சக்தி அப்படின்னு சொல்லும் போது ஒரு பப்ளிஷ் வந்து முடிச்சிட்டாரு அப்படின்னா அடுத்து பப்ளிஷ் பண்றதுக்காக வந்து அடுத்த புத்தகத்தை எழுதுவதற்கான வந்து வாய்ப்பு வந்து அவருக்கு கிட்ட வந்துட்டு இருக்கு. அதுக்குண்டான அந்த கான்சன்ட்ரேஷன் அவர் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால கூட அது மறந்து போறதுக்கான வாய்ப்பு வந்து அது மாதிரியே இருக்கும். புதிய சிந்தனைகள் தோன்ற பழைய சிந்தனைகளுடைய அந்த எண்ணத்தோடைய பதிவுகள் வந்து குறைவா இருக்கும். புதிய சிந்தனைக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. அது மூலம் இருக்கு. இருந்தாலும் பதிந்தது தான், அதை எப்போ எடுத்துக்காட்ட முடியும். அதனால வந்து என்னன்னா அவங்க புதிய சிந்தனைகள் இருந்தாலும் கூட அந்த 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 அதுல முனைப்பு அதிகமா இருக்கலாம். இதனால அந்த பழைய சிந்தனைகள் அது ஈஸியா எடுத்துக்காட்ட முடியும். மனசு அமைதியா வச்சுட்டு இருந்தா போதும், கொஞ்சம் வேவரிங் இல்லாம அமைதியா வச்சுட்டு இருந்தா போதும், எந்த பதிவுகளும் எப்போ எடுத்துக்காட்ட முடியும். ஓகே, இது வந்து குழந்தைகளுக்கும் இருக்கு, மாணவர்களுக்கும் இருக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இருக்கு, வேலை செய்பவர்களுக்கும் இருக்கு. இந்த ஞாபக மறதி அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த டைம்ல வந்து ஞாபகம் இருக்கும், அதை விட்டு அந்த வெளியில வந்துட்டோம் அப்படின்னா இருக்காது. இப்ப வந்து ஒரு +2 படிக்கிற மாணவன்கிட்ட போய் ஒரு 8ஆவதுல உனக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்தது உனக்கு ஞாபகம் இருக்குன்னு கேட்டா தெரியறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. அது போல ஞாபகம் மறதிய அந்த சக்தி வந்து ஞாபக சக்தி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்? ஞாபக சக்தி இப்ப படிக்கிற பசங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா, படிப்பு அப்படின்னா இப்போ படிதல் அப்படிங்கிற ஒரு வேர்டிங்ஸ்ல இருந்து படிப்புன்னு சொல்லுவாங்க. இப்ப படிதல்னு இப்போ ஆற்று நீர் போகும், அப்படியே மணல் படிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து இப்போ ஓலையெல்லாம் இருப்பாங்க, கொம்பெல்லாம் வளைஞ்சு இருக்கும், அதெல்லாம் படிய வைப்பாங்க. படிஞ்சு ஒன்ஸ் அதை வந்து படிய வச்சுட்டாவே படிஞ்சிட்டு தான், அதுக்கப்புறம் வந்து வளையாது. அது மாதிரி படிப்பு என்பது நம்ம வந்து மனசோட ஈடுபாடு, மனசு ஈடுபட்டு என்ன படிக்கிறோமோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறோம். படிச்ச உடனே அது மனசுல பதிஞ்சிடும். பதிஞ்சிட்ட பிறகு அதை எப்போனா நம்ம வந்து எடுத்துக்காட்ட முடியும். இப்போ புத்தகத்தை வந்து வைத்துக்கொண்டு பையன் படிக்கிறான் அப்படின்னா உண்மையிலேயே அவன் படிக்கிறான்னா பதிஞ்சிருக்கணும். பதிஞ்சுன்னா அதை எடுத்துக்காட்ட முடியும் அவனால. அப்போ மனசுல பதியக்கூடிய அளவுக்கு அவன் படிக்கிறானா, அங்கதான் கேள்விக்குறி. இப்ப படிச்சுட்டே இருப்பான், என்னடா படிச்சுன்னு கேட்டேன்னா படிச்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாம அப்ப படிச்சிருந்தால் கண்டிப்பாக மனசுல பதிஞ்சிருக்கும், பதிஞ்சிருந்தா அவனும் சொல்ல முடியும். ஜஸ்ட் ஈஸி த புக். அவன் வந்து புத்தகத்தை வந்து பார்த்துருக்கான், இல்ல ரீட் பண்ணியிருக்கான், அவன் வந்து முழு மனதோட அதுல என்ன மீனிங் புரிஞ்சுக்கிட்டு படிச்சது கிடையாது. அது மாதிரி எதை படிக்கிறோமோ அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் படிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா அதுக்கான எண்ண பதிவுகள் என்னைக்குமே அழியவே அழியாது, எப்போ வேணாலும் அவன் எடுத்து காட்ட முடியும். இல்ல அப்படின்னா அந்த படிச்சத ஒரு முறை வந்து எழுதி ஞாபகம் வரல அப்படின்னா திருப்பி படிச்சதை எழுதி பார்க்கலாம். திருப்ப மறந்து போச்சுன்னா திருப்ப இன்னொரு வாட்டியும் படிச்சு பார்க்கலாம். இப்போ நைட்டு படிச்சுட்டு அதையே நீங்க காலையில படிச்சு பார்க்கலாம். திருப்ப ஞாபகம் திருப்ப ஈவினிங் படிச்சு பார்க்கலாம். சில பேருக்கு வந்து கொஞ்சம் படிப்புல ஆர்வம் குறைவா இருக்குது, இல்லை ஞாபக சக்தி கம்மியா இருக்குது, ஒரு பாடம் வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும்னா திருப்ப படிச்சு எத்தனையோ 10 முறை 15 முறை படிச்சு ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட முடியும். அதுக்கப்புறம் லைஃப் லாங் மறக்கவே மாட்டாங்க அந்த பாட்டை. அந்த மாதிரி படிப்பில் எனக்கு படிப்பு முக்கியத்துவம் உணர்ந்து அது எனக்கு மனசுல பதிய வச்சிடணும். எப்படியாச்சும் அவங்க பதிய வச்சுட்டா போதும், அவங்க எப்போனாலும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து இந்த பகுத்தறிவு அப்படின்னா ஏன்னா மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் வந்து அதான் பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு அப்படின்னா வந்துட்டு அது என்ன, அதை எப்படி அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்? பகுத்தறிவு சிந்தனை தான். ஒவ்வொரு செயல்லையுமே வந்து விழிப்புணர்ச்சி வரணும். என்ன படிக்கிறோம் அதெல்லாம் விழிப்புணர்ச்சி, அப்புறம் வந்து இந்த படிப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்ச்சி, அப்போ பகுத்து பார்க்கணும். இது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஒரு செயல் செய்யறோம், அதுல வந்து இந்த செயல் மூலியமா நம்ம எப்படி டெவலப்மெண்ட் ஆகலாம், அது வந்து ஒவ்வொன்றும் பகுத்து பார்த்தோம்னா அப்படின்னா அதுல என்ன நம்மளுக்கு குறைபாடுகள் இருக்குது, எனக்கு வந்து சிந்தனையில குறைபாடுகள் இருக்கிறதா, இல்ல படிப்புல குறைபாடுகள் இருக்குதா, நான் என்னுடைய ஆரோக்கியத்துல குறைபாடு இருக்குதா, என்னுடைய மனசோட இன்ட்ரெஸ்டிங்ல குறைபாடுகள் இருக்குதா,
இல்ல என்னுடைய நாலேஜ் அதுல குறைபாடுகள் இருக்குதா, இல்ல நான் செய்யக்கூடிய செயல்கள் அதுல குறைபாடுகள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாமளே கேட்டு பார்க்கணும். எல்லாமே மனதோடைய ஈடுபாடு கொண்டு தான் இதெல்லாம் செய்யறாம நம்மளே கேட்டு பார்க்கும்போது குறைபாடுகளை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம், குறைபாடுகளை நிறைவு செய்யறதுக்கான செயல்களை செய்யறோம், கண்டிப்பா சக்சஸ் பண்றோம். ஓகே, நம்ம வந்து யோசிக்கணும். தொடர்ந்து பேசலாம். மீண்டும் நேர் வந்திருக்காங்க. வணக்கம் மனமே. வணக்கம். வணக்கம் சார். உங்க பெயர் சொல்லுங்க சார். நான் ஜெகபதியில் பேசுறோம். உங்க பெயர் சொல்லுங்க சார். தினகரன் பேருங்க. தினகரன் சார், உங்க தொலைக்காட்சியுடைய வால்யூம் வந்து முழுமையா குறைச்சிடுங்க சார். கேளுங்க சார், உங்க கேள்வியை கேளுங்க. நித்யானந்தன் சார் இருக்காரு. எங்க தம்பி பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, மோனிகான்னு. அவங்க மனவளை கூட வந்திருக்காங்க. அவங்க இங்க படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு போறாங்க. அங்க எக்ஸாமினேஷன் எழுதும் போது சரியா எழுதுறதுல செங்கல்பட்டு மோனிகாங்க. ஐயா கிட்ட கூட வந்திருக்கோங்க. எக்ஸாம் போகும்போது அவங்க வந்து மறந்து போறாங்க. எக்ஸாம் சொல்லி போட்டீங்க. ஆமா, இப்போ ஒண்ணும் இல்லைங்க. இப்போ வந்து தேர்வுல இருக்கக்கூடிய ஒரு பயம் தான் காரணமா இருக்குது. அந்த பயமான ஒரு உணர்வுகள் இப்போ மனசை வந்து அவங்க படிக்கும்போது அமைதியா இருந்து படிச்சிடுவாங்க, படிச்சு நல்லா வந்து மெமரி பண்ணி வச்சிருவாங்க, எல்லாமே வந்து படிச்சு முடிச்சிருப்பாங்க. எக்ஸாம் எழுத போறோம்னும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் கிரியேட் ஆகுது. அது சில பேருக்கு இது இயல்பாவே இருக்குது, அது எந்த காரணமாகவும் இருக்கலாம். அப்படி அவங்க வந்து எக்ஸாமை வந்து அவங்க ஈஸியா எடுத்துக்கணும். அந்த ஈஸியா எடுத்துக்கான மோட்டிவேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்க இது வந்து பொதுவாகவே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமா தான் இருக்குது நிறைய பேருக்கு. அந்த எக்ஸாம்ன்றது நம்ம என்ன படிச்சோமோ அதை வந்து போய் எழுதுறதுக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். அதை அப்படி எடுத்துக்கணும்னா நம்ம படிச்சிருக்கோம், அதை போய் எழுத போறோம். அப்படி ஒரு ஈஸியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னெல்லாம் படிச்சாங்களோ அதை அப்படியே என்ன கொஸ்டின் கேட்கறோம் அது ரிலேட்டடா வந்து ஆன்சர் எழுதிட்டு போக முடியும். அப்படி இல்லாம எக்ஸாம் கேட்பாங்க, நம்ம என்ன எழுத போறோமோ சொல்லிட்டு ஒரு ஒரு நெகட்டிவான தாட்ஸோ இல்ல நம்மளால ஐயோ முடியுமோ முடியாதோ இல்ல நம்ம மார்க் வாங்கிடுமோ அந்த மாதிரிலாம் எண்ணக்கூடாது பசங்க. உங்களால நல்லா பண்ண முடியும், என்னால நல்லா பண்ண முடியும், நல்லா எக்ஸாம் எழுத முடியும், நான் நல்லா படிச்சிருக்கிறேன் அப்படின்ற தாட்ஸ் வரும்போது அவங்க குறைவா படிச்சிருந்தாலும் கூட அவங்களால வந்து சிறப்பான ஆன்சர் எழுதி நிறைய மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து வீட்ல இருக்கவங்களும் ஏற்படுத்தணும். தெளிவு ஏற்படுத்தும் போது படிச்சது எல்லாமே ஞாபகத்தை வந்து சிறப்பான முறையில தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று முன்னுக்கு வர முடியும். இந்த நிகழ்ச்சி முழுவதும் வந்து மனதை வந்து எப்படி கையாளணும், யோக முறைகள் என்ன, எப்படி வந்து செய்யணும், அதனுடைய நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உதாரணத்தோட வந்து எங்களுடைய நேயர்களுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க. எங்க ராஜ்நியூஸ் தொலைக்காட்சியின் சிறப்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். ராஜ்நியூஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நேயர்களே, இன்றைய மனமே நிகழ்ச்சியில் மனவள ஆலோசகர் திரு நித்யானந்தன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் உங்களுக்கு நிச்சயம் பயனளித்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.